வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த நோய்களை தீர்த்து தந்த எங்கள் மகாமாரி அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். சிறப்புடன் ஏழு தீவிலும் இருக்கும் மக்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாள் நான் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை புளியங்குடல் செருத்தனை ராஜ மகாமாரி அம்மன் ஆலயம். பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் என்று தான் சொல்லணும் இந்த ராஜ மகாமாரி அம்மனுடைய ஆலயம். இன்றைக்கு ரதோற்சவம் அந்த காட்சிகளை பார்க்க போகிறோம். அம்பாளினுடைய ஒரு எழில் கொஞ்சக்கூடிய காட்சி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த அம்பாளினுடைய அழகு கோலம் எழில் கோலம் தேர வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் அவ்வளவுக்கு அற்புதமாக இருக்கும். அந்த காட்சியில் பார்க்க போகிறோம். கடந்த வருடம் மகோற்சவ காலங்கள் வரைக்கும் வேலைப்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வேலைகள் நிறைவடைந்து அழகாக காட்சி தரக்கூடிய அம்பாளுடைய வாயில் தோரணம் அந்த வடிவமைப்பு பார்க்குறீங்க. மேலே முருகப்பெருமான் விநாயகர் பெருமான் அம்பாள் காட்சி தர அழகாக சாமரம் வீசக்கூடிய பெண்கள் என அம்பாளுடைய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இதுக்குள்ளாலே நாங்கள் அம்பாளுடைய அந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தினுடைய தரிசனத்தையும் பார்க்குறீங்க. அப்படியாக நாங்கள் இப்போ ஆலயத்திற்கு உள்ளே செல்லலாம். காலையில் 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜை என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். அதில் நான் காலையிலே வந்துட்டேன். மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடத்துல அம்பாளுடைய ஆலயம். இந்த வாயிலால் கோயிலே ஒரு மரக்கூடலுக்கு நடுவுக்களால் போகிற மாதிரி தான் இருக்கும். பழமையாக இதுக்களால் விரைகள் அப்படியான ஒரு உணர்வு தான் இருக்கும். ஆலயத்துக்குள்ளே செல்லும் பொழுது வாயிலே அம்பாளுடைய இந்த தீர்த்த தடாகம் இருக்கும், தீர்த்த கேணி இருக்கும். அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். மிக எழில் கொஞ்சம் கூடிய ஒரு ஆலயம், நிறைந்த அடியவர்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்பாள், ஒரு சக்தி வாய்ந்தவள், புதுமையானவள், பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்பாளுடைய ஆலயம்தான் இந்த செருத்தனைப்பதி ராஜ மகாமாரி அம்பாளுடைய ஆலயம். எப்படி அந்த ராஜ மகாமாரி என்று சொல்கிறோமோ அதே மாதிரியே அம்பாளும் ராஜ அலங்காரத்தோட ராஜ மகாமாரியாகத்தான் எப்போவுமே காட்சி தருவாள். ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த அம்பாளுடைய ராஜகோபுரம் தனியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ராஜகோபுரமாக அமைந்திருக்கு. நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு எழில் கொஞ்சம் கூடிய தோற்றம், நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். கோபுரத்தில் முழுவதுமாகவே சிற்பங்கள் வேலைப்பாடுகள் நிறைந்ததாகத்தான் இருக்குது. அப்படியாக நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்பீரமான ராஜகோபுரத்தோட ஆலயத்தினுடைய முன் தோற்றம், வில்லுமண்டம் அமைப்பு எல்லாமே தனித்துவமான ஒரு வடிவமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஆலயம். அம்பாளுடைய பழமை வாய்ந்த தேர் இங்கே தயாராக இருக்குது. அம்பாளுடைய வருகை எதிர்பார்த்து அதே மாதிரியாக முன்னாலே விநாயகர் பெருமான் முருகப்பெருமானுக்குரிய தேர்களும் அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் வசந்த மண்டப பூஜை காட்சிகளை பார்க்கலாம். ஆலயத்தை பொறுத்தவரையில் ஆலயத்துக்குள்ளே காணொளி பதிவு செய்வது தடை செய்யப்பட்டிருக்குது. அதனால் இந்த பகுதியில் இந்த வசந்த மண்டபத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாயிலிருந்து முடிந்த அளவுக்கு அந்த காட்சிகளை காண்பிக்கிறேன். இங்கே இப்படி பார்க்கலாம் இங்கே தீபாராதனை காட்சிகளை. தொடர்ந்து நீங்கள் அம்பாளுடைய இந்த தீப தரிசனம் சிறப்பான இந்த காட்சிகளை ஒரு சிறிய அளவு உங்களுக்காக தருகிறேன். இந்த வசந்த மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூஜை வழிபாடுகளை ஒரு காணொலியை பார்க்கையில் இந்த விஷயங்களை பார்த்தா தான் அந்த விஷயங்கள் முழுமை பெறும். அதால் தீபாராதனை காட்சி என்பது கட்டாயம் காணொலியில் உள்வாங்கப்பட வேண்டிய விஷயம். இரண்டால் தெய்வத்தை காண்பது என்பதும் தெய்வத்தை தீபொழியில் தரிசனம் பெறுவது என்பதும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான உணர்வை தரும். நேராக ஆலயத்தில் இருந்து வழிபடுற அந்த உணர்வு தரணும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த விஷயங்களை நான் தொகுத்து பதிவிடுறேன். நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகள்.
அம்பாளுடைய சிறப்பான தீப தரிசன காட்சிகள் வசந்த மண்டப காட்சியில் வந்து பார்த்து கொண்டிருக்கீர்கள். தொடர்ந்து அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் பெறுவதற்காக எழுந்தருளி வரப்போகிறார். இந்த ராஜ மகாமாரி அம்பாளுடைய ஆலயத்தை பொறுத்தவரையில் அம்பாளுக்குரிய அலங்காரம் அவ்வளவுத்திற்கு தனிச்சிறப்பாக இருக்கும். முன்னர் நான் சொன்ன மாதிரி அந்த வேறெங்கிலும் இல்லாத ஒரு தனித்துவமான அம்பாளுடைய இந்த விக்கிரகம், அம்பாளுடைய எழுந்தருளி, அம்பாளுடைய சிரித்த புன் சிரிப்போடு இருக்கக்கூடிய அம்பாளுடைய அந்த திருமுகம், அதற்கான அலங்காரம் எல்லாமே தனித்துவமாக இருக்கும். இந்த தேர் திருவிழாவுக்கு மட்டுமன்றல்ல, இந்த மகோற்சவங்கள் இடம்பெறக்கூடிய நாட்கள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான அலங்காரங்களில் வந்து அம்பாள் எழுந்தருளி வருவாள். அதுவும் முழுவதுமாக மலர் மாலைகளால் அம்பாளுக்குரிய அந்த அலங்காரம் சிறப்பு பெறும். வித்தியாசமான மலர்களை கொண்டு அலங்கரிப்பார்கள். அப்படியாக இப்போ அம்பாள் அங்கே ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்தில் இந்த எழுந்தருளி வந்து இப்போ உள்வீதி விளம்பெறுவதற்காக எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக அம்பாள் தன்னுடைய இரு பிள்ளைகளோடு இணைந்ததாக ஆலயத்தினுடைய உள்வீதியை மெதுவாக அங்கே ஆடி வந்து கொண்டிருக்கிறார். இங்கே வெளியால் தேங்காய்கள் மலை போல குவிக்கப்பட்டிருக்குது. தேருக்கு முன்னாலே அம்பாளுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அப்படியாக இப்போ சூரியன் வந்தது பிறகு இந்த கோபுரத்தினுடைய அழகு தோற்றம் இன்னும் எழில் கொஞ்சக்கூடிய விதத்தில் அமையுது. அப்படியாக மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் எல்லாம் இடம்பெற்று ஒரு புதுப்பொழிவு பெற்ற ஆலயமாக ராஜ மகாமாரி அம்பாளுடைய ஆலயம் திகழ பெற்று கொண்டிருக்குது. தேர் கூட பார்த்திங்கன்னா நிறைந்த வேலைப்பாடுகளுடன் கூடியதான ஒரு கட்டுமானம் மிக்க ஒரு சிறப்பான தொன்மையான தேராக வந்து இந்த தேரும் வந்து அமைய பெற்றிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. வேலைப்பாடுகளுடன் நிறைந்த சிற்பங்கள் அடங்கியதான ஒரு தேராக வந்து இருக்குது. முன்னால் 2 குதிரைகள், அதே மாதிரியாக அங்கேயும் கூட நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் தனித்துவமான வேலைப்பாடுகளுடன் கூடியதாக ஒரு தேராக அம்பாளுடைய தேர் வந்து அமைய பெற்றிருக்குது. அம்பாளின் சற்று நேரத்தில் இந்த தேரில் அமர்ந்து விளம்பர போகிறான். இப்போ சுவாமிகள் வந்து ஆலயத்தின் உள்ள யாகசாலை தரிசன பூஜைகள் எல்லாத்தையுமே நிறைவு செய்து கொண்டு வெளியால் வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விநாயகப் பெருமான் முதலாவதாகவும் அடுத்ததாக முருகப்பெருமானும் அம்பாள் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு தோற்றம். பேரழகியாக கண்ணை பட்டிடும் போல இருக்குது அந்த அம்பாளினுடைய எழில் தோற்றம். இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அம்பாளுடைய அந்த முகம். ஒரு புன்முறுவல் சிரிப்போட அந்த கண்கள் எல்லாமே நிஜமான ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் போலவே அம்பாளினுடைய முகப்பொழிவு இருக்கும். நான் முதல் முறை வந்து இங்கே பார்க்கும் பொழுதே வியந்து பார்த்த ஒரு விஷயம்தான் இந்த அம்பாளினுடைய தோற்றம். அப்படியாகத்தான் தினம் நான் இங்கே வரும்பொழுது இந்த அம்பாளுடைய தோற்றம், அம்பாளுடைய அழகு வந்து மெய்சி நிற்க வைக்கும். அப்படியாகத்தான் இன்றைய நாள்லையும் காலை பொழுதில் நான் வரும்பொழுதே நினச்சி கொண்டு வந்தது அம்பாள் இப்படியும் ஒரு நல்ல அழகான தோற்றத்தில் இன்றைக்கு வெளியில் வருவா பார்க்கலாம்னு. அதை மாதிரியே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி அலங்காரத்தோடு வந்திருக்கான்றதை பாருங்கள்.
அப்படியாக ராஜ மகாமாரிக்கு இப்பொழுது வாயில் பகுதியில் பூஜைகள் இடம்பெற போகுது. அந்த மாலை போடக்கூடிய விஷயம், அதே மாதிரியாக இந்த இடத்துல ஆலாத்திகள் காட்டப்படுதல், தீபாராதனை காட்டக்கூடிய அந்த விஷயங்கள் பிரதம சிவாச்சாரியார் அந்த இடத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். இவற்றை நிறைவு செய்து கொண்டு அம்பாள் ஆலயத்தினுடைய இந்த வெளிவீதி பகுதியில் வலம் வந்து அப்படியே தேருக்கு அம்பாள் செல்வார். அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்கள். பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அம்பாள் இப்போ வெளியால் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி, மேலே இருந்து மிளகுகள் துவைக்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த காட்சியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடியவர்களுடைய தோளில் அமர்ந்து ஆடி ஆடி அம்பாள் அங்கே மெதுவாக அழகாக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அம்பாளுடைய ஆலயத்தினுடைய தோற்றம் ஒரு கத்தியில் தான் இந்த ஆலயம் தோற்றம் பெற்றது. அந்த கத்தி தான் ஒரு சக்தியாக இருந்து இங்கே இந்த ஆலயத்தில் தோற்றம் பெற்று இன்றைக்கு இந்த ஆலயம் மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக, அதிசக்தி வாய்ந்த ஆலயமாக வந்து இருக்குது. தாய் சக்தி பீடம் செருத்தனைப்பதி ஸ்ரீ ராஜ மகாமாரி அம்பாள்னு சொல்லக்கூடிய அதி அற்புதம் நிறைந்த இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் தான் இன்றைக்கு இந்த ரதோற்சவ காட்சியில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்பாளுடைய அடியவர்கள், நிறைந்த அடியவர்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கிறார்கள். இன்றைய நாளில் அவர்கள் அனைவருமே அம்பாளை தேடி வந்து இந்த ரதோற்சவத்தில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், உள்நாட்டிலேயே வேறு வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தேடி வந்து இந்த தரிசனத்தை வந்து நேரில் பார்க்கிறார்கள். பார்க்க முடியாதாக்கள் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அம்பாள் இப்போ தேரில் ஏற வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை அற்புதமாக அம்பாள் அங்கே தேரில் ஏறக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், மெதுவாக அம்பாள் அங்கே அசைந்து செல்லுகிற அங்கே தேரில் ஏறுவதற்காக நிறைந்த அடியவர்கள் அம்பாளை தேரில் தரிசனம் செய்வதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக இன்றைய நாள் காலை பொழுதில் இனிதாக அம்பாள் தேரில் ஏறி அருட்காட்சி கொடுக்கிறாள். நிறைந்த அடியவர்கள் ஆலய சூழலில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருக்கிறார்களா, அறிஞ்சாக்கள் இருக்கிறார்களா என்று நீங்கள் இப்போ இந்த காணொலி வாயிலாக சிறிது பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
அம்பாள் தேரில் வந்துட்டா பாரம்பரியமான பறை இசை இங்கே அம்பாளுக்கு ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்படியாக முன்னாள் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானுடைய தேர்களில் வந்து தீபாராதனை காட்டப்பட்டிருக்குது. இப்போ அம்பாளினுடைய ராஜ தேரில் அம்பாள் அமர்ந்திருக்கும் பொழுது அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்காய்கள் சிதறு தேங்காய்களாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறீங்கள். அடியவர்கள் முண்டி அடித்து இந்த தேங்காய் உடைச்சு கொண்டிருக்கணும். அது ஒரு வித்தியாசமான சந்தோஷம். இந்த தேங்காய் உடைக்கிறதுன்றது தேடி வந்து ஓடி அதுக்குள்ள ஒன்று எடுத்து அந்த கல்லில் பார்த்து உடைச்சிக்கிறதுன்றது, அது உடைஞ்சால் இன்னும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படியாக இங்கே அம்பாள் தேரில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த வெளியில் கொஞ்சக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. பாருங்கள், ஒரு ராணி மாதிரி அம்பாள் வந்து அங்கே அமர்ந்திருக்கிறா. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்காங்க. கோவில்கள் திருவிழாக்கள் என்றாலே ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி, வித்தியாசமான உணர்வு. அதுவும் காலை வேளையில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு மனதில் எந்த விதமான குழப்பமும் இல்லாத அந்த காலை பொழுது அம்பாளுடைய தரிசனத்தோடு அம்பாளுடைய நினைப்போடு அப்படியே நகர்ந்து கொண்டு போகுது. அம்பாளுடைய ரதம் தற்பொழுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அசைய இருக்குது. இந்த உடைக்கப்பட்ட தேங்காய்கள் எல்லாமே அகற்றியதன் பின்னர் அப்படியாக நிறைந்தவர்கள் இந்த காட்சியை காண்பதற்காக, இந்த வடக்கயிற்றை பிடிப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். அப்படியாக இங்கே உடைக்கப்பட்ட தேங்காய்கள் வந்து அள்ளப்படுது. அதே மாதிரி அங்கே தீச்சட்டி எடுக்கக்கூடியவர்கள் நிறைந்தவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அம்பாளோட வரம் வேண்டி நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றக்கூடியவர்கள். அப்படியாக அம்பாளும் வந்து ஆரம்ப காலங்கள் இந்த நோய் பிணிகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவளாக தோற்றம் பெற்றுத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிதாக சிறப்பு பெற்று எழுச்சி பெற்றிருக்கிறாள். அப்படியாக இங்கே பறை இசை இசைக்கப்படக்கூடிய அந்த விஷயம். ஒன்றுக்கு விநாயகப் பெருமான் ரதம் வந்து அசைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரியாக அடுத்ததாக இங்கே முருகப்பெருமானுடைய ரதம் வந்து அசைஞ்சு கொண்டு போகுது, தேர் அசையுது. அப்படியாக இப்போ ராஜ மகாமாரி அம்பாளினுடைய வடக்கயிறு பற்றி பிடிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து இந்த அம்பாளுடைய ரதம் அசையக்கூடிய அந்த அற்புத காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அம்பாளினுடைய அந்த அழகான தேர், ஒரு இனிமையான அழகான காட்சி. காலை வேளையில் பாருங்கள், நிறைந்த அடியவர்கள் சூழ்ந்திருக்கு. அந்த கோபுரத்தினுடைய அழகு, இங்கே தேரினுடைய அழகு என்ன, மெதுவாக அந்த தேர் அசைந்து செல்லும் பொழுது அப்படி ஒரு பேரழகான காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. காலை பொழுதில் நீங்களும் இந்த காணொலி வாயிலாக அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அம்பாள் அங்கே மேலே தேரில் வந்து ஊஞ்சாலில் ஆடி மெதுவாக அங்கே இருந்து அடியவர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டு மெதுவாக அந்த ரதத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் நிற்கும் இடம் புளியங்கூடல் செருக்கன் சந்தி புளியங்கூடல் ஊராவத்துறையில்
அதாவது செருக்கலிலே வீற்றிருக்கும் எங்கள் தாயாவள் முத்துமாரி அம்மனுடைய தேர்திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அம்மாள் வீதிவலம் தேர் வந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக அசைந்து அம்மாள் தேரிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அடியார்கள் பக்தியுடன் மிகவும் சிறப்பாக என்று அம்மாளை வேண்டிக் கொண்டு நிற்கின்றார்கள். அடியார்களே, செருக்கென்பதி அம்மாளுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். முற்காலத்திலே 7 தீவிலும் இருக்கும் மக்கள் இங்கு வந்து வீதிகளில் இருந்து தங்கள் நேர்த்திக்கடன் வச்சு வீதிகளில் இருந்து விபூதியும் பெற்று அவருடைய நோய்களை தீர்த்து அதன் வழியிலே வந்த மக்கள் தான் என்று இந்த மக்கள் கூட்டம் தெரிகின்றது. நம்பிக்கையும் கொண்டு நோய்களை தீர்த்து தந்த எங்கள் மகாமாரி முத்து அம்மான், அது நீண்ட காலமாக நாங்கள் இந்த சிறு வயதிலேயே அம்மாளை வணங்கி வருகின்றோம். அதாவது இந்த போர்க்காலத்தில் கூட மக்களை ஒரு இடமும் அசைய விடாது தன்னுடன் அமர்த்தி இன்று இந்த செருக்கனை மிகவும் சிறப்புடன் இருக்கின்றது. ஆகவே மக்களே, எங்கள் அம்மாளை எல்லோரும் எங்கிருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அம்மாளை இப்பொழுது நீங்கள் சரிதித்துக் கொண்டிருப்பீர்கள். அதாவது மக்கள் எங்கள் அம்மனிடம் வைக்கும் பற்று எல்லோருக்கும் தெரியும், அவருடைய அற்புதங்களும் தெரியும். அம்மாளை நினைத்தால் எங்கள் நோய் துன்பம் எல்லாம் அகலும். அதுதான் முக்கியம். எங்களை காத்தருளும் செருக்கனை அம்மாளை என்றென்றும் நாங்கள் வணங்கி அவருடைய அற்புதங்களை பெற வேண்டும். இத்துடன் மேற்கு வீதியிலே தேர் அசைந்து கொண்டு வருகிறது. மக்கள் கூட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அன்பர்களே, அம்மாள் எங்கிருந்தாலும் வழிபட்டு அவருடைய ஆசிகளை பெற்று உய்யும் மனம் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். SS கந்தசாமி, PM வேலனை. வணக்கம். அப்படியாக சிறப்பு வாய்ந்த ராஜ மகாமாரி அம்பாளுடைய ரதம் வந்து அம்பாளுடைய திருவீதியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. சிவாச்சாரியார் மிக அற்புதமாக பூஜைகளை செய்யக்கூடியவர். அப்படியாக அம்பாளும் அங்கே மேலே ஊஞ்சலில் மெதுவாக ஆடி அந்த தேரில் இருந்து வந்து கொண்டு போகிறார். நிறைந்த அடியவர்கள் வடக்கயிற்றை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். முத்தேர் இந்த வீதியில் வலம் வந்து கொண்டிருக்குது. விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பாளுடைய தேர் என 3 ரதங்கள், அம்பாளுடைய ரதங்கள் இந்த வீதியில் வலம் வந்து கொண்டிருக்குது. நிறைந்த அடியவர்கள் நிற்கக்கூடியதை பார்க்குறீங்க. அங்கே நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய விஜிதா மில் உரிமையாளர் அந்த இடத்துல நிற்கிறார். அப்படியாக அவர்கள் எல்லாம் இந்த கோயிலில் திருவிழாக்களுடையவர்கள், இந்த அம்பாளினுடைய நீண்ட பக்தர்கள் என்று சொல்லலாம். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய ஊர் இது சார்ந்ததாக இருக்கும், இல்லாட்டி அவர்களுடைய குலதெய்வம் என்று. அப்படியாக நிறைந்த வியாபாரிகள், அதே மாதிரியாக நிறைந்த இந்த வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், வணிக ஸ்தலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து அம்பாளினுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள், அம்பாள் வளர்த்து விட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள்லாம் இந்த ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், இல்லாட்டி அந்த பூஜைகள், அம்பாளுடைய அலங்காரங்களை வந்து மிக நேர்த்தியாகவும், ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் இல்லாட்டி ஆலயத்தினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய செந்தூரன் அண்ணா, மருதூரன் அண்ணா இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்த்து அம்பாளுக்கு இந்த விஷயங்களை, அம்பாளினுடைய இந்த அலங்காரங்களை எல்லாமே செய்வார்கள். தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதானமானது. அப்படியாக மிக அலங்காரமாக நேர்த்தியாக இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறத நான் இந்த கும்பாபிஷேக காலங்களில் வந்து கண்ணூடாக பார்த்த விஷயங்கள். அப்படியாகத்தான் இன்றைய நாளிலே மிகச்சிறப்பாக இந்த ரதோற்சவ விஷயங்கள் வந்து இடம்பெற்று
கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நான் குறிப்பாக அவர்களுடைய பேரை சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் வந்து எனக்கு தெரிந்த அளவில் எனக்கு அவர்களை தான் தெரியும். அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நிறைந்தவர்களுடைய அந்த பங்களிப்பில் தான் ஆலயம் நிகழ்ந்து கொண்டு போகுதுன்றது வந்து நன்கு எல்லாரும் அறிந்தது. நான் தெரிந்தவர்களுடைய பேரை சொல்லியிருக்கிறேன். என்றால் இங்கே பேர் சொன்னால் சில விஷயங்கள் சில நேரங்களில் வந்து பிரச்சனைகள் வரும். நீங்கள் அந்த பேரை பாவித்தபடியால் அவர்களுடைய பேரை பாவிக்கவில்லை, இவர்களுடைய பேரை பாவிக்கவில்லை. அப்படியாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். எனக்கு அவர்களைத்தான் இங்கே தெரியும் என்றபடியால் அவர்களுடைய பெயர்களை வந்து நான் தெரிவிச்சிருக்கிறேன். அப்படியாக 3 ரதங்கள் அங்கே லைனில் நீங்கள் பார்க்கலாம். வரிசையில் முன்னால் விநாயகர் பெருமான், அடுத்த முருகப்பெருமான், பின்னால் அம்பாளுடைய ராஜ ரதம். ஏன்னா அங்கே காவடிகள், தூக்கு காவடிகள் நாங்கள் தொடர்ந்து வர அம்பாளும் மிக அழகாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரெழில் கொஞ்சக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக ராஜமகாமாரி அம்பாளுடைய ரதம் இன்றைய நாளில் அசைந்து வருது. நாளைய நாளில் எங்களுடைய நைனை நாகபூஷணி தாயாருடைய ரதம் வந்து ரதோற்சவம். அந்த காட்சியில் வந்து நீங்கள் காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்பாளுடைய அருட்கடாட்சம் நாளைய தினம் அனைவருக்குமே கிடைக்கும். லட்சக்கணக்கான மக்கள் அந்த நாள் அந்த அம்பாளுடைய திருவடியை வந்தடைவார்கள் அந்த கடல் கடந்து. அப்படியாக நாளைய நாளில் நாங்கள் அந்த காட்சிகளை பார்த்து கொள்ளலாம். அம்பாளுடைய நாகபூஷணி அம்பாளோட காட்சி. அப்படியாக இன்றைய நாளில் இந்த ரதோற்சவ காட்சிகள் பார்த்திருப்பீர்கள். அப்படியாக நான் மீளவும் வீடு செல்றதுக்கு திரும்பிய பொழுது வாயிலில் பார்க்கக்கூடியதான் இந்த காவடிகள். இங்கே தனித்துவமான அந்த எங்களுடைய பாரம்பரியமான முறையிலே அந்த காவடிகளை வந்து நாங்கள் இங்காளி பகுதிகளில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக
அப்படியாக அந்த காவடி காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. ஒரு நேரில் வந்து இந்த ஆலய திருவிழாவை பார்த்துட்டு போன அனுபவம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து பதிவிடுறோம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள், அம்பாளுடைய தரிசனத்தையும் பெற்றிருப்பீர்கள். இந்த இடத்துல நின்று அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படியாக நிறைந்த காவடிகள் அம்பாளுடைய ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க. அப்படியாக இத்தோடு நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காலனி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.